श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। उल्लासपल्लवितपालितसप्तलोकी निर्वाहकोरकितनेमकटाक्षलीलां श्रीरङ्गहर्म्यतलमङ्गलदीपरेखां श्रीरङ्गराजमहिषीं श्रियम् ஆஸ்ரயாமஹ. பெரிய பிராட்டியை பற்றி இதுவரை அடிப்படையான சில கருத்துக்களை பெரியோர்கள் காட்டிய வழியில அறிய முற்பட்டோம். ஸ்ரீ என்பவள் தன்னுடைய இச்சையினாலும் விஷ்ணு பத்னி ஆனபடியால் எம்பெருமான் அவதாரம் செய்யும் போதெல்லாம் தானும் சக தர்மச்சாரியாக அவனை விட்டு பிரியாமல் அவனுக்கு உதவி, அதாவது சகாயம் செய்ய அவதரிக்கிறாள் என்பதையும் 1, 2 இந்த பகுதியில பார்த்தோம். இப்படிப்பட்ட தாயாரின் மகிமையையும் சேதன ஜீவர்களின் நிலைமையையும் இந்த ஸ்ரீமன் நாராயணனை அடைய வேண்டிய வழியையும் சரணம் என்று இவர்களை பற்றுகிறவர்களுக்கு ஏற்படும் இந்த லோக பலன்களையும் நிரந்தரமான மோட்ச சாம்ராஜ்ய பலனையும் இவை எல்லாவற்றை பற்றியும் சொல்ல வல்லது சுவாமி ஸ்ரீதேசிகனின் இந்த ஸ்ரீஸ்துதி. பகவத் ஸ்ரீ ராமானுஜர் சித்தாந்தத்தை நன்கு எளிதாக அறிய வைப்பது இந்த ஸ்ரீஸ்துதி. இந்த பதிவில் இந்த ஸ்துதி ஏற்பட்டது எதனால், அதாவது கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறத பற்றியும், சுவாமி ஸ்ரீதேசிகன் பெரிய பிராட்டியால் நன்கு அனுகிரகிக்கப்பட்டவர் என்பதை பற்றியும், இவற்றை பூர்வாச்சாரியர்களின் வியாக்கியான முறைப்படி அறிய முற்படுவோம். முன்னோர்களின் கூற்றுப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இது நடந்த காலம் 700 வருடங்களுக்கு முன்பாக. பெரியோர்கள் சிலர் இது ஸ்ரீரங்கத்தில் நடந்தது என்றும் சிலர் காஞ்சிபுரத்தில் நடந்தது என்றும் சொல்கிறார்கள். எது எப்படியாக இருந்தாலும் நடந்த சம்பவம் இதே. அதாவது ஒரு பிரம்மச்சாரி, ஏழை பிராமணன், கல்யாணம் ஏற்பாடாயிருக்கு. சரி, கல்யாணத்துக்கு தனம் வேணுமே, பொருள் வேணுமே, அவகிட்ட இல்லை, அந்த பிரம்மச்சாரி கிட்ட இல்லை. அதனால யார்கிட்டையான யாசிச்சு பெறலாம் அப்படின்னு அவர் நினைச்சுட்டு இருக்கிற சமயத்துல அந்த தெரு வழியாக நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ திண்ணையில இருக்கிற சில மூத்தவர்கள் அங்கு ஒரு பிராமணர் எழுந்தருள் இருக்கிறாரே என்று சுவாமி தேசிகனின் குடிலை காட்டி, அந்த இடத்துக்கு போங்கோ, அவர் நல்ல பண்டிதர், அவர் உமக்கு வேண்டிய செல்வங்களை எல்லாம், கல்யாணத்துக்கு வேண்டிய செல்வங்களெல்லாம் கிடைக்க பெறுவார், நீங்க அவரை போய் கேளுங்கோ அப்படின்னு அந்த பிரம்மச்சாரி கிட்ட சொல்ல, அந்த பிரம்மச்சாரியும் சுவாமி தேசிகன் இருக்கிற அவருடைய திருமாளிகைக்கு போய், இது மாதிரி அங்க இருக்கிறவா என்ன விட்டு அமிச்சா, கல்யாணம் ஏற்பாடாயிருக்கு, அடியனுக்கு அவ்வளவு பொருள் வசதி இல்லை, உங்களிடம் யாசித்தால் நீங்கள் ஒரு வழி காட்டுவீர்கள் என்று சொன்னார்கள், அதான் வந்தேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னான். உடனே சுவாமி தேசிகன் அந்த பையனையும் கூட்டிண்டு வாப்பா என்னோட அப்படின்னு பிராட்டியுடைய சந்நிதிக்கு எழுந்து போய் அந்த பெரிய பிராட்டியை நன்கு சேவித்து, இந்த பையனுக்காக தனம் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதற்காக இந்த ஸ்துதியை செய்தார். ஆனால் இந்த ஸ்துதியில் வருவது இந்த லோகத்துல இந்த மாதிரி சில சுப நிகழ்ச்சிகளுக்கு வேண்டிய தனங்களுக்கு மட்டுமல்லாமல், சுவாமி சொல்ற கருத்து எப்படின்னா, நித்திய தனம் கிடைக்கிற வரைக்கும் இந்த ஸ்துதி நமக்கு அனுகிரகிக்கும் அப்படிங்கிறத இந்த ஸ்துதியை நாம் அனுசந்திக்க நமக்கே அந்த உள் அர்த்தங்கள் எல்லாம் புலப்படும் மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த ஸ்துதி. இதுதான் கான்டெக்ஸ்ட். சரி, அந்த பிரம்மச்சாரி பையனுக்கு தனம் கிடைச்சுதா அப்படின்னா கட்டாயம் கிடைச்சிது.
யோகாரம்ப அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த சமயத்துல பிராட்டி தங்க காசுகளை கொட்டுகிறா. சுவாமி தேசிகன் அந்த காசெல்லாம் பார்த்துட்டும், அந்த பிரம்மச்சாரி பையன்கிட்ட இதெல்லாம் எடுத்துன்னு போ. உனக்கு எவ்வளோ வேண்டுமோ இதுலேருந்து எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்லிட்டார். இவர் ஏதாவது ஒரு ஒரு காசை எடுத்தாரான்னா கிடையவே கிடையாது. ஏன்னா சுவாமி தேசிகன் எப்படிப்பட்டவர்? அஸ்திமே ஹஸ்தி சைலாகிரே வஸ்து பைதாமகம் தனம். அதாவது என்னுடைய நித்திய நிதியாக பேரருளாளன் என்ற பெரு நிதி ஒன்று காஞ்சியின் கரிகிரி சிகரத்தில் எப்பொழுது கிட்ட இருக்கிறப்போ இந்த ஒரு சிறிய தங்க காசு இன்று இருக்கும் நாளை செல்லும் அப்படிங்கிற காசு இவருக்கு நிதியாக கண்ணுக்கு தெரியவே இல்லை. அதனால அந்த பிரம்மச்சாரிட்ட சொல்லிட்டார், நீ ஏன் எல்லாம் எடுத்துன்னு போ. அவனும் தனக்கு வேண்டியதை மாத்திரம் எடுத்துட்டு பாக்கி எல்லாம் விட்டுட்டான். விட்டத அந்த யாரு சுவாமி தேசிகனை பார்த்து இந்த தனத்தெல்லாம் பெற்றுக்கோ அப்படின்னு அவன் அனுப்பிச்சாலோ அவ பாக்கி காசுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போனார்கள் என்பது நிகழ்ந்த ஒரு சம்பவமாக. இதுதான் கான்டெக்ஸ்ட். இந்த கான்டெக்ஸ்ட்ல தான் சுவாமி பிராட்டியை பார்த்து, பெரிய பிராட்டியை பார்த்து இந்த சுத்தியை தன்னுடைய திருவாயினால் அவருடைய மிகவும் அற்புதமான வாக்குகள் மூலம் நமக்கு அருளி செய்கிறார். இதை மேலே பார்ப்போம். சுவாமி ஸ்ரீ தேசிகன் நம்ம பெரிய பிராட்டியால் நன்கு கட்டாட்சிக்கப்பட்டவர். தாயாரே சுவாமியை பார்த்து சர்வதந்திர ஸ்வதந்திரர் அப்படிங்கிற ஒரு விருது கூட வழங்கியிருக்கா. அது மட்டும் இல்லை, எப்பவும் தன்னுடைய கட்டாட்சம் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கத்தில் பார்த்தோம்னா தாயார் சன்னதிக்கு எதிரில் தன் பக்கத்திலேயே உள் தேசிகர் சன்னதின்னு சுவாமி தேசிகன் எப்பவும் அங்கேயே எழுந்தருளியிருக்கார். இதெல்லாம் நமக்கு இன்றும் கிடைக்க பெறுகிற பாக்கியம். சுவாமி தேசிகன் கிட்டத்தட்ட 28 ஸ்லோக கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். ஸ்லோக கிரந்தங்கள் அப்படின்னாக்கா அது எதுக்குன்னா, சாதாரண ஜனங்கள், நம்மளை போல சாதாரண ஜனங்கள், பாமர ஜனங்கள், ஸ்திரீகள், பெண்கள், இவ எல்லாருக்கும் கூட இந்த வேதாந்த கருத்துக்கள் போய் சேரணும், அவளுக்கும் அது நன்கு பயன்படணும், அவளும் புரிந்து அதன்படி தன் வாழ்க்கை முறையை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு செய்த ஸ்லோக கிரந்தங்கள். இதுல முக்கியமா பிராட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஸ்ரீஸ்துதி, ஸ்ரீ பூஸ்துதி, அப்புறம் ஸ்ரீ கோதாஸ்துதி, ஆண்டாளை பத்தி. இப்படி 3 ஸ்துதிகள் ரொம்ப ரத்னமா கிடைக்கிறது. 3 ரத்னங்கள். நவராத்திரி போது கட்டாயம் ஸ்ரீ வைஷ்ணவ பெண்கள் அனைவரும் அனுசந்திக்க வேண்டிய ஸ்துதிகள். இவர் ஆச்சாரிய பரம்பரையில நமக்கு சமீபம்னு வச்சுக்கலாம். ஏன்னா முதலியே விஷ்ணு புராணத்துல பார்த்தோம், நம்ம இந்திரஸ்துதியை பார்த்தோம், அப்புறம் லக்ஷ்மி சஹஸ்ரநாமம் அப்படின்னுலாம் இருக்கு, லக்ஷ்மி சஹஸ்ரம், அப்புறம் பல ஸ்துதிகள். ஆளவந்தார் அவர் நம் ஆச்சாரிய பரம்பரையில் சதுஸ்லோகி, கூரத்தாழ்வானுடைய ஸ்ரீஸ்தவம், பட்டருடைய இந்த முதல்ல பார்த்தோம் இல்லையா உல்லாச பல்லவிட்ட அப்படின்னு இருக்கிற ஸ்ரீ குணரத்ன கோஷம், அப்புறம் நம்ம சுவாமி ஸ்ரீ தேசிகனுடைய ஸ்ரீஸ்துதி. இதுதான் சமீபத்துல நமக்கு கிடைக்கப்பெற ஆச்சாரிய பரம்பரையில் வந்த கிரந்தங்கள். ஸ்லோக ரூபத்தில் இருக்கிறதுனால மிகவும் எளியது. எல்லாரும் நன்கு கற்று வாயால சொன்னாலே போரும். சம்ஸ்கிருதம் தெரியணும் தெரியல அப்படிங்கிற கவலையெல்லாம் விட்டு நல்ல ஒரு குருமுகமாக அந்த சந்தையெல்லாம் செஞ்சுண்டு வாயால சொன்னாலே, தினமும் சொன்னாலே போதும். வாயால சொல்றது அர்த்தம் தெரிஞ்சா இன்னும் அது என்ன நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கறது, நல்ல ஈடுபாடை கொடுக்கறது. சத்தையோடு அந்த தாயார் மேல அமைதியா அமர்ந்து கொண்டு அவரவரது இல்லத்திலேயே இருந்து கொண்டு
தினமும் பாராயணம் பண்ணறதுக்கு நமக்கு ஒரு தகுதியை ஏற்படுத்துகிறது. இதனால தான் நாம் இந்த ஸ்ரீஸ்துதியை கற்க முயற்சிக்கிறோம். இப்போ இந்த ஸ்ரீஸ்துதியின் அமைப்பை பற்றி பார்ப்போம். எப்படி ஸ்ரீ பாஷ்யக்காரர், அதாவது சுவாமி ராமானுஜர், இந்த திவ்ய தம்பதிகளை அடைந்து ஸ்ரீரங்கத்துல கத்தியத்ரயம் மண்டபம்னு இருக்கு இல்லையா, ஒரு பங்குனி உத்திர நாளன்று ஸ்ரீமன் நாராயணன், அதாவது பெரிய பிராட்டி, அழகிய மணவாளர் 2 பேரும் சேர்ந்து சேர்த்தியில் சேவை சாதிக்கும் அந்த தருணத்தில் அவர்களை அடைந்து சரணம் சரணம் அப்படின்னு புகுவதற்கு 2 வழிகள் இருக்கு. அதாவது பக்தி மார்க்கம், பக்தி யோகம், பிரபத்தி அப்படின்னு சரணாகதி அப்படின்னு 2ஆக இருப்பினும் சுவாமி ஸ்ரீ பாஷ்யக்காரர் நமக்கு இந்த பிரபத்தி மார்க்கத்தையே உபதேசித்திருக்கிறார். அதன்படி இவரே ஸ்ரீ பிரபத்தி, அதாவது புருஷகாரம் செய்யும் பெரிய பிராட்டியை முதலில் எம்பெருமானிடம் பரிந்து உரைக்க வேண்டி, அதாவது சிபாரிசு, ரெக்கமெண்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்வா இல்லையா, அது போல இந்த பிராட்டியின் திருவடிகளில் முதல்ல சரணாகதி செய்து காட்டுறார். பிராட்டிக்கு எல்லா தன் நிலைகளிலும் எம்பெருமானை விட்டு பிரியாத தன்மை இருக்கிறது. அது கீழிலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது வழி, அதாவது உபாயமாக ஒரு ஜீவன் திவ்ய தம்பதிகளை அடையும் போதும், உபேயமாக ஸ்ரீ கைங்கரியம் என்கிற நித்திய நிலையை அடையும் போதும் பிராட்டி எம்பெருமானுடன் கூடவே இருக்கிறாள். அதை விட ஒரு அதிகப்படியா இந்த புருஷகாரம், அதாவது இந்த சிபாரிசு, பரிந்து உரைப்பது என்கிற ஒரு ரோல், அதையும் பிராட்டி அசியூம் பண்ணிக்கிறார். ஆக பிராட்டி புருஷகார தசையிலும் உபாய தசையில் அந்த சரணாகதனுக்கு வழியாக மார்க்கமாக இருப்பதும், உபேய தசையில் நித்திய கைங்கரியத்தை சித்திக்கும்படி செய்வதும், இந்த எல்லா நிலையிலுமே அனபாயினியாக எம்பெருமானுடன் கூடவே இருக்கா பிராட்டி. சுவாமி ஸ்ரீ தேசிகன் இந்த ஸ்துதியில இந்த 3 நிலையிலும் பிராட்டி இருக்கும் தன்மையையும், ஒரு பத்த ஜீவாத்மா அவர்களை அடைந்து இந்த வழியை பின்பற்றி சரணம் செய்தால் கிடைக்கும் பலன்களை பற்றி சொல்கிறார். முதல் ஸ்லோகத்திலேயே பெரிய பிராட்டியுடைய மங்களானாம் மங்களம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அவளுடைய ஸ்வரூபம், ரூபம், குணம், விபூதி, வைபவம் எல்லாத்தையும் அழகா சொல்லிடுறார். சொன்னது மட்டும் இல்லாமல் முதல் ஸ்லோகத்திலேயே அசரணக துவாம் சரண்யாம் பிரபத்யே, புகழ் ஒன்றில்லாத அடியேன் எம்பெருமானிடம் பரிந்துரைக்க வேண்டி சரணமாக பற்றுகிறேன் என்று, சரணாகதியும் பற்றுகிறேன் என்று செயல்முறைப்படுத்தி காட்டுகிறார் முதல் ஸ்லோகத்திலேயே. 2, 3 ஸ்லோகத்துல தன்னுடைய நீச்சமான தன்மையையும், இந்த ஸ்தோத்திரம் செய்யறதுக்கு அடியேனுக்கு எந்த தகுதியும் இல்லையே, அதனால பிராட்டியே உன்னுடைய கருணையாகலேயே இது நன்கு அமையட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். 4லேருந்து 9 அந்த ஸ்லோகங்களை வர இந்த திவ்ய தம்பதியே ஜெகத்காரணம் அப்படின்னு சொல்றார். 6வது ஸ்லோகத்துல ரொம்ப சந்தோஷம் இருக்கு. என்ன சந்தோஷம்னா, எங்களுடைய மனம் ரொம்ப களிப்படைகிறது அப்படிங்கிறார். என்ன களிப்பு, எதனால அப்படின்னாக்க, இருவரும் பிரியாமல் எங்களுக்கு ஒரே சேஷியாக இருந்து கொண்டு எங்களுடைய உபாயத்தை அனுஷ்டிக்கும்படி செய்ய வல்லவர்களாக உள்ளீர்களே, உங்களுடைய பெருமைகளை சாதாரண இந்த நீச்சனுடைய மனம் கூட திகழ்கிறது உங்களுடைய பெருமை. ஏக சேஷித்வ யோகாத்து, அடியேனுடைய மனசுலையும் பிரதிபலிக்கிறதே, இது என்ன ஒரு ஆனந்தமயமான களிப்பு அப்படின்னு சந்தோஷிக்கிறார். 7வது ஸ்லோகத்துல இருவரும் இன்புறும் விளையாட்டை உடையவர்கள் அப்படின்னு காட்டி
இந்த லீலா விபூதியில 3 குணங்களை உடைய அனைத்து படைப்புகளையும் செய்கிறீர்கள். சேர்ந்தே செய்கிறீர்கள். ஒரு விளையாட்டாக செய்கிறீர்கள் அப்படிங்கிறார். 8வது ஸ்லோகத்துல ரொம்ப அழகான முக்கியமான ஸ்லோகம். பிராட்டியின் திருநாம வைபவம். அதாவது லக்ஷ்மி, பத்மா, கடல் மகள், விஷ்ணு பத்னி, இந்திரா அப்படிங்கிற பல்வகையான பிராட்டியின் சகஸ்ர நாமங்களை மறுபடி ஒரு சுழற்சியாக, அதாவது ஆவೃத்தின்னு சொல்றோம், சுழற்சியாக திரும்ப 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 சொல்றவா. அப்படி சொல்ற பத்த ஆத்மாக்களுக்கு புனராவೃத்தி, அதாவது மறுபடி பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுழலிலிருந்து கட்டாயம் விடுபட கூடிய தன்மையை செய்ய வல்லது பிராட்டியின் திருநாமங்கள் மட்டுமே. அதை சொன்னாலே போறோம். லக்ஷ்மி, பத்மா, ஜலதி தனியா, விஷ்ணு பத்தினி, இந்திரா இதி, இப்படி பல நாமங்களை திரும்ப திரும்ப சொல்லுங்க அப்படிங்கிறார். மேலும் பார்த்தோம்னா இந்த ஸ்லோகத்துல 10வது ஸ்லோகத்துல ரொம்ப அழகா ஒரு உதாரணத்துல வச்சு சொல்றார். அதாவது ஒரு பார்க்கடல் இருக்கு. அந்த திருப்பார்கடலில் இருக்கிற தித்திப்புங்கிறது வந்து அதனுடைய ஒவ்வொரு அலை துளிகளிலும் இருக்கும் இல்லையா? தித்திப்பை வந்து அந்த பார்க்கடலிலிருந்து நம்மளால பிரிக்க முடியுமா? பிரிக்கவே முடியாது இல்லையா? அது போல அந்த தித்திப்பு போல இந்த பிராட்டி என்ன பண்றா, பெருமாளுடைய அபிப்பிராயத்தை ஒத்து பரரூபத்துல மட்டும் இல்ல சேர்த்தி, அந்த சேர்த்தி வந்து இந்த அவதார தசையிலையும் தொடர்கிறது. அதாவது அந்த பார்க்கடலின் தித்திப்பு போல எப்பவும் அவதரிக்கிறாய். அவதரிக்கும் போது எம்பெருமானுடைய அழகுக்கு அழகு ஊட்டுகிறாள். படைப்பு தொடங்கி இப்பொழுது வரை உள்ள இந்த சரஸ்வதி, பார்வதி, இந்திராணி இவாள்லாம் பார்க்கிறோம் இல்லையா? இவா எல்லாமே தன்னுடைய ஏற்றத்தை சிறப்பை பெறுவது இந்த பெரிய பிராட்டியின் திருக்கண் கடாட்ச நோக்கினாலே. அப்படிதானே அப்படின்னு வியக்கிறார். 13வது ஸ்லோகத்துல இதுவும் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் தான். ஸ்ரீ மகாலட்சுமி பட்டாபிஷேகம். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான அந்த கஜங்கள் பொற்குடத்தை வச்சுண்டு நீராற்ற படங்கள் நிறைய ஆற்றெல்லாம் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அந்த இதை பற்றிய ஸ்லோகம். அதாவது பெருமாள் திருப்பார்கடல எம்பெருமான் கடையறப்போ பிராட்டி தாமரை மலர்ல எம்பெருமானுக்கு எதிர அக்ரே பர்த்துகு அப்படின்னு அவதரிக்கிறா. பத்மாசனத்துல அமர்ந்திருக்கா. அஷ்ட திக்கஜங்கள் எல்லாம் வந்து பூர்ண பொற்குடங்களால் அது ஃபுல்லா நல்ல தூய நீரை வைத்துக்கொண்டு பிராட்டிக்கு திருஅபிஷேகம் இந்த பூலோகத்திலிருந்து செய்ய, கடலிலிருந்து செய்ய, அங்க மேல் உலகத்திலிருந்து அந்த முகில்கள் புஷ்கலாவர்த்தம் அப்படிங்கிற மேகங்கள்ல எல்லாம் மழை பொழிய, அந்த எம்பெருமானின் திருமார்பை பிராட்டி தாமரை மலர் வீட்டிருந்த தாமரை மலரிலிருந்து பெருமாளின் திருமார்பை அடைந்து அலங்கரிக்க, எல்லாரும் இந்திராதி தேவதைகள் எல்லாம் ஸ்துதி செய்து, அந்த இந்திரன் வந்து ஏதோ ஒரு சாபத்தினால, துர்வாசரனுடைய சாபத்தினால இழந்த செல்வங்களை எல்லாம் மீண்டும் பெறுகிறான் அப்படின்னு சொல்றார். அப்போ 14லேருந்து 19வது ஸ்லோகம் வரை இழந்த செல்வம் மட்டுமல்ல, ஐஸ்வர்யம், கைவல்யம், மோட்சம் ஆகிய புருஷார்த்தங்களை கூட இந்த பெருமாளுடன் நித்திய அனபாயினாக கூடியிருக்கும் பிராட்டி வழங்குகிறாள் அப்படின்னு அவளுடைய பெருமையை சொல்றார். 20லேருந்து 22 வரை யார் ஒருவர் மோட்சத்தை வேண்டி இந்த சேர்த்தி திவ்ய தம்பதிகளின் திருவடிகளை சரணாகதி செய்கிறாளோ அவளுக்கு கட்டாயமா பரமபதத்துல நித்திய கைங்கரிய சாம்ராஜ்யம் உண்டு. இப்படி சரணாகதி அப்படின்னு உபாயத்தை அனுஷ்டிக்கும் இந்த தருணத்துல நீ வந்து உன்னுடைய தயையினுடைய பெருக்கினால் கருணை கட்டாட்சத்தை சுவாமி தேசிகன் ஆகிய என்னை பார்த்து நன்கு இந்த கடாட்சத்தை வீசுகிறாய். சரணாகதி அனுஷ்டித்த நானும் ரொம்பவும் சந்துஷ்டனாக ரொம்ப திருப்தி அடிச்சு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல, தாயே நீ மேலும் உன்னுடைய வள்ளல் தன்மையினால் எனக்கு மங்களங்களை பெருக்கு தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கிறதுனால
அடியேன் நான் இனி கேட்பதற்கு உம்மிடம் என்ன உள்ளது? ஒண்ணுமே கிடையாதே. தாயாரே கொடுத்துட்டே இருக்காளே. சரணாகதி செய்தவனுக்கு புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு சரணாகதி செய்தவனுக்கு பிராட்டி தொடர்ச்சியாக எல்லாம் தன்னுடைய வள்ளல் தன்மையினால் அருளி செய்துட்டே இருக்கிறப்போ அவள்கிட்ட பிரார்த்திக்கிறதுக்குன்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு சுவாமி கேட்கிறார். கேட்டுட்டு, அடியேன் யுஷ்மத் பரிஜனதையா தேசிகைஹி, அதாவது மாதா பிதாவான இருவரிடமும் ஆச்சாரியர்களால் பரசமர்ப்பணம் பண்ணப்பட்ட அடியேன் இந்த சேர்த்தில நீங்க 2 பேரும் அமர்ந்திருக்கிற இந்த திருக்கோலத்தை கண்ணார சேவிக்க சேவிக்க உன்னுடைய திருமுக மண்டலத்தை அடியேன் பார்க்க பார்க்க அதுல இருக்கிற மலர்ச்சி, தாயாரே உன்னுடைய திருமுக மண்டலத்தில் இருக்கும் மலர்ச்சி, அப்புறம் உன்னுடைய அழகா அந்த சின்னதா, அதுவும் இந்த ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீரங்க நாச்சியாருடைய திரு அதரங்கள், அதனுடைய புன் சிரிப்பு, அந்த புன் சிரிப்பு அதை பார்த்து சுவாமி தேசிகன் சொல்ற, தாயே என்னை பார்த்து நீ எதுக்கு சிரிக்கிற? இப்படி அதுவும் அழகா ஒரு புன் சிரிப்பு செய்கிறாயே, இது எதுக்கு? நீ என்னமோ என்னை பார்த்து உனக்கு தேசிகனே உனக்கு இன்னும் என்ன ஆசை இருக்கு அப்படின்னு கேட்கறது போல எனக்கு தோன்றது தாயே அப்படின்னு சொல்றார். அப்ப சுவாமி சொல்றார், உங்களுடைய தயையின் பரிபூர்ண பாத்திரமான எனக்கு கிந்தே பூயக பிரியமிதிகில ஸ்மேரவக்திரா விபாசி அப்படின்னு இன்னும் எதுவும் கேட்க வேண்டியது ஒன்றும் இல்லை தாயே அப்படின்னு ரொம்ப சந்துஷ்டி, அதாவது திருப்தி, தன்னுடைய ஜன்மத்தின் பலனை அனுபவித்த அந்த ரீதியை தெரிவிச்சுட்டு முடிவில் தாயாருடைய திருக்கல்யாண மங்களங்குணங்கள், அவள் ஒரு அவிகல நிதி, அதாவது குறை சொல்ல முடியாத நிதி. தாயே உன்னை இப்படின்னு என்னால வர்ணிக்க முடியாது. சேர்த்தியில் திவ்ய தம்பதிகளாக உம்மை எப்பொழுதும் அடியேன் சேவிக்கும்படி அருகே வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் சுவாமியுடைய திருவுள்ளத்துல இருக்கு. அதை தன் திருவாயிலிருந்து பிராட்டியின் அனுகிரகத்தினால் இப்படி 25 ஸ்லோகங்களாக இந்த ஸ்ரீஸ்துதியை நமக்கு அருளி செய்திருக்கிறார். இதை கற்க வல்லவர்களுக்கு அனைத்து மங்களங்களின் எல்லை நிலம் வரை அவர்கள் செல்வார்கள். கற்பவர்கள் அந்த எல்லை நிலத்தை ஆட்சி செய்ய வல்ல சக்கரவர்த்திகளாக திகழ்வர்கள் என்று தலை கட்டுகிறார். எப்படி மங்களம் மங்களானாம் அப்படின்னு ஆரம்பிச்சார் இல்லையா, சகல குஷல சீமா அப்படின்னு மங்களத்திலேயே தலை கட்டுகிறார் இந்த ஸ்ரீஸ்துதியை. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. இந்த ஸ்ரீஸ்துதி ஸ்லோகங்களை நான் பாடமாக எடுத்துட்டு கிட்டத்தட்ட 6-7 வருஷமா கற்றுன்னு வரோம். இந்த வருஷமும் கிட்டத்தட்ட ஒரு 20 ஸ்திரீகள், நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய ஸ்திரீகள் இதை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டதுனால நம்மளுடைய அபரியாப்த கல்யாணி அகாடமி மூலமா இந்த ஸ்துதியுடைய ஒரு ஸ்லோகங்களையும் நாம் சந்தை முறையில் கற்றுண்டு அதனுடைய ஒரு ஸ்லோகங்களின் அர்த்தங்களையும் பூர்வாச்சாரியர்களுடைய வியாக்கரணத்தின் படி நம்ம அதை அனுபவிக்கலாம். அர்த்தங்களையும் பொதுவாக அனுபவிக்கலாம். விசேஷ கருத்துகள், சுவாபதேசம், உள்ளர்த்தங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மேன்மேலும் இந்த ஸ்ரீஸ்துதியை நன்கு கத்துண்டு அனுசந்தித்து தினமும் நம்மளுடைய வாழ்க்கை முறையில ஒரு பாகமாக அதை ஏற்படுத்தி கொண்டு நாம் வாழ வாழ நல்ல ஆச்சாரியர்களின் நல்ல காலக்ஷேப ரீதியில உள் அர்த்தத்தை நன்கு அறிந்து கொள்வதற்கு நமக்கு அனுகிரகம் செய்யும்படி அந்த திவ்ய தம்பதிகளின் சரணார விந்தங்களை பற்றி நாம் இந்த ஸ்லோகங்களை முறையாக நம்மளுடைய வகுப்பில் மேலும் மேலும் பயில்வோம். அடியேன் க்ஷமித்தருள பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமதி ஸ்ரீவஞ்சடகோபு ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹ.